Hello friends, நான் ஆல்ரெடி saffron வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு 10k views வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, டவுட்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாய்ஸ் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபீவர்ன்றதுனால வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Saffron Fairness Cream வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, நான் வெள்ளையாக தான் இருக்கேன், அந்த க்ரீம் போட்டு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. க்ரீம் வந்து இந்த க்ரீம் போடுறதுனால நீங்கள் ஆல்ரெடி இருக்க கலருக்கு உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. கலர் சேஞ்சே ஆகாது. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேற்கொண்டு கலராக தான் ஆகும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பவுடர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய மேக்கப் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் வந்து அப்போது பவுடர் போடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போட்டால் நல்லா இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த டவுட், நான் யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வந்து பாட்டில் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சேஃபாக வச்சுருந்தா அது உடையாது. பாட்டில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹைட்டில் இருந்து போட்டிங்கன்னா அது எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி எல்லாமே அது உடைய தான் செய்யும். நம்ம தான் கொஞ்சம் குழந்தைங்கிட்ட இருந்தும் சரி, நம்மளும் அது எடுக்கக்குள்ளே அவசரமாக எடுத்தால் கீழே தான் விழும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி இது அந்த அளவுக்குலாம் பிரேக் ஆகாது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, பிம்பிள்ஸ் வருமானு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். பிம்பிள்ஸ் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால வராது. ஏன்னா இந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணால் ஆயில்லாம் அந்த அளவுக்கு வரவே வராது ஃபேஸில். அதனால இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் வராது. உங்களுக்கு பிம்பிள்ஸே வந்ததில்லை, இந்த க்ரீம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அப்படி வருதுன்னா நீங்கள் எதனால் பிம்பிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஃபேஸை ஒரு 3 times வாஷ் பண்ணுங்கள். இந்த க்ரீமை டே அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் மேபி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த க்ரீமை வேஸ்ட் பண்ணாத கழுத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதனால் வராது. அடுத்தது நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். பவுடர் வந்து நம்ம தாராளமாக போடலாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ஃபேஸில் ஒரு பவுடர் போட்ட லுக் கிடைக்கும். நீங்கள் இன்னும் பவுடர் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். பவுடர் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் கலர்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பவுடர் யூஸ் பண்ணால் அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சாக இருக்குது. நம்ம இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா ஒரு ஈவனாக வந்துடும். உங்களுக்கு பவுடர் வேணாம், எனக்கு இந்த க்ரீமே செட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பவுடர் போட தேவையில்லை. நானே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த க்ரீம் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். வெளியில் ஃபங்க்ஷன் அப்படின்னுக்குள்ளே இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் போட்டுப்பேன். இங்கே காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்குள்ளே இந்த க்ரீமை ஜஸ்ட் போட்டுட்டு ரொம்பவும் தீத்தக்கூடாதுன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தீத்துனா உங்கள் கையிலே எல்லாமே வந்துடும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காஜல் போடுறீங்களோ எது வேணுமோ போட்டு சிம்பிளாக இருங்க. நம்ம வந்து சும்மா ஃபேஸில் டெய்லி பவுடர் போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அப்போ இந்த க்ரீம் போட்டு நீங்கள் பவுடர் போட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்குள்ளே சிம்பிளாக இந்த க்ரீம் போட்டு பொட்டு வச்சு நீங்கள் லிப் பாம் போடுறீங்களா, ஐலைனர் போடுறீங்களா, மஸ்காரா போடுறீங்களா, காஜல் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த க்ரீம் போட்டுட்டு உங்களுக்கு பவுடர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். தாராளமாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு பவுடர் போடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து இது டே க்ரீமாகவும் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இது டே க்ரீமாகவும் நைட் க்ரீமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் தடவிட்டு பவுடர்லாம் எதுவும் போட தேவையில்லை. நமக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அப்போ அந்த பிளாக் டாட்லாம் இருக்கும். அப்போ இந்த க்ரீம் நம்ம மேலே அப்ளை பண்ணிவிட்டு பவுட்ரு போடக்குள்ளே ஒரு 50% அந்த பிளாக் டாட்டை நல்லாவே மறைச்சி காட்டும். ஆனால் பெர்மனெண்ட்டாலாம் இது வந்து பிளாக் டாட்டை வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. பிம்பிள்ஸ் வந்து அந்த டார்க் இருக்குதான், கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வர தான் அந்த பிளாக் ஸ்பாட் வந்து போகுது. அடுத்து இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ்லாம் போடுவோம், சுடிதார் போடுவோம், கை வெயிலில் போயிட்டு வந்தால் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை தடவிக்கிட்டு வரலாம். அப்புறம் செப்பல் போட்டிருப்போம், வெயில் பட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அது வந்து கலர் சேஞ்ச் தெரியும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் செப்பல் போட்டுட்டு வெளியில் போகலாம். இதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரக்குள்ளே இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது.
இந்த க்ரீம் வந்து நம்ம போடக்குள்ளே நல்லா ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி நல்லா லுக் கொடுக்கும். ஆனால் இதனால நம்ம சுத்தமாக வெள்ளையாயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம அது க்ரீம் ஒன்று ஃபுல்லாக போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து அது நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு டோன் அப்படி இன்க்ரீஸ் ஆகி காட்டும். அப்படி போட்டதுக்கப்புறம் சூப்பராக அப்படியே உடனே நம்ம பிரைட் ஆகிடுவோம். ஆமாம், போட்டதுக்கப்புறம் உடனே தான் பிரைட் ஆகிடுவோம். பெர்மனெண்ட்டாக கலர் வந்துடுமான்னு கேட்டால் அது வராது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் லேட் ஆனால் அது கண்டிப்பாக 1 கோட்டு 2 கோட் கூட சிலவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த க்ரீம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை, பயப்படாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி சாஃப்ரான் வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் டவுட்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.